ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு தான் எங்களோட கல்யாண நாள். என்னடா போன வீடியோல பிறந்த நாள் வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த வீடியோல கல்யாண நாள்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆமா மக்களே, எனக்கு பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் நாங்க 2 பேருமே கல்யாணம் முடிச்சோம். என்ன வீடியோ அப்படின்னா, வீட்லயே சிக்கன் ரைஸ் பண்ணி, ஏன்னா வெளியே போக பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, வீட்லயே ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி யோசித்தோம். அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, வீட்லயே சிக்கன் ரைஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதைத்தான் இப்போ பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ரைஸ்க்கு தேவையானது முதல் சிக்கன். இதுல வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்கு உடைச்சு ஊத்திக்கிடுவோம். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், லைட்டா கரம் மசால், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மூன் பிராண்ட் சிக்கன் 65 பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சால்ட் மறந்துட்டேன் மக்களே, சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மக்களே, எல்லா மசாலாவும் போட்டு ஊற வச்சாச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். அதில் இருந்த காய்கறிகள் வந்து கேரட், முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம். இவங்க வந்து டிஃபரெண்டா பீட்ரூட் போடுன்னு சொல்லி என்னைய டார்ச்சர் பண்றாங்க. அதனால பீட்ரூட் சொன்னா கேட்க மாட்டாங்க. பீட்ரூட் சிக்கன் ரைஸ். இப்போ வந்து கேரட்டை சீவி வெட்டலாம். நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் வெட்ட போறோம். மக்களே, இவங்க பீட்ரூட்டை போடுன்னு உயிரை வாங்குறாங்க. அதனால பீட்ரூட்டையும் போடுவோம். மக்களே, நெக்ஸ்ட் பச்சை மிளகா. மக்களே, நெக்ஸ்ட் வெங்காயம். மக்களே, மக்களே லாஸ்டா கருவேப்பிலை. மக்களே, எல்லா காயையும் கழுவி வச்சாச்சு. மக்களே, கட் பண்ணி. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கா? இது எல்லாமே ரேணுகாவோட கைப்பக்குவம். இப்போ வந்து ஊற வச்சிருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். மக்களே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். மக்களே, சிக்கனை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கிடுவோம். ஓகே மக்களே, இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சட்டி காஞ்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றி கிண்டிக்கிடுவோம்.
ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் போட்டு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மொத்தமா போட்டு வதக்கிடுவோம். மக்களே இப்போ பீட்ரூட் போட்டதுனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே என் புருஷன் பேச்சை கேட்கணுன்றது வீட்டில். மக்களே காய் எல்லாமே இப்போ ஓரளவு ஒரு அரை வேக்காடை வெந்துருச்சு. இப்போ சிக்கனை போட்டுருவோம். மக்களே இப்போ சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் இருந்த அரிசி தான் நாங்கள் காய்ச்சிருக்கோம். இதில் வந்து அரை வேக்காடு மட்டும் வெந்திருக்கு. இதை வந்து நம்ம போட்டு கிண்டிக்கிடுவோம். மக்களே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நாங்கள் வந்து சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல மக்களே. அஜினமோட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ணல. கடைகளில் வந்து அஜினமோட்டோ யூஸ் பண்ணி டேஸ்ட் வரதுக்காண்டி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சே நாங்கள் பண்ணுறோம். அதனால சாஸ் அஜினமோட்டோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ வந்து பொடி என்னென்ன சேர்க்கணுமோ அதை போட்டுக்கலாம். மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்களே. மிளகுத்தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டிருக்கேன். போட்டு ஃபுல்லாக கிண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையில் இருக்க மாதிரி அதே கலர்லேயே வந்திருக்கு. மக்களே சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சிக்கன் ரைஸ் எப்படியோ செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் அல்ட்டியா இருக்கு. செலப்பில் சூப்பராக செஞ்சுட்டேன். அல்டிமேட். அதாவது எந்த அஜினமோட்டோ இதெல்லாம் போடாமல் இயற்கையாக நம்ம வீட்டில் என்னென்ன பொடிகள் இருக்கோ அதை வச்சே பண்ணிடுவோம். அதில் நம்ம இதில் ஹைலைட்டே இந்த பீட்ரூட் போட்டது தான். இன்னும் சூப்பராக இருக்குது. பீட்ரூட் போட்டது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு எந்த அஜினமோட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்ச சிக்கன் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே மக்களை, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ பெரிய பெரிய குக்கிங் சேனல் மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சளவு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பரான ஃபன்னான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு. அமுக டுமுக அமால் டுமா.